பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, பெற்றோர்களின் அன்பு பிள்ளையை முடமாக்குமா, பிள்ளையை ஊனப்படுத்துமா, அவனை செயல்படுத்த விடாமல் செய்யுமா அப்படின்ற கேள்வியை வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்திலே மேவி போசேத் என்கிற ஒரு ஆண் மகனுடைய பெயர் வருகிறது. அந்த பையனுக்கு ஏன் அந்த பெயரை வச்சாங்க அப்படின்னா, தன்னுடைய வளர்ப்பு தாயினால் முடமாக்கப்பட்டவன் தான் இந்த மேவி போசேத்து. இந்த சம்பவத்திற்கான பின்னணியை மாத்திரம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த மேவி போசேத்து யாருன்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜாவினுடைய பேரனும் யோனத்தானுக்கு மகனுமா இருக்கிற இந்த மேவி போசேத்து. இப்ப சவுலும் யோனத்தானும் ரெண்டு பேரும் யுத்தத்தில் இறந்து போயிட்டாங்க, யுத்தத்தில் மடிந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி இந்த வளர்ப்பு தாய்க்கு வருகிறது. இந்த வளர்ப்பு தாய் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறது. அந்த குழந்தைக்கு வயது 5 என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்குங்க. இந்த 5 வயது குழந்தையை தூக்கிட்டு ஓடுகின்ற பொழுது அவள் எப்படியோ கால் தடுக்கி விட்டு குழந்தை அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து அந்த குழந்தை முட்டியில் அடிபட்டு அந்த குழந்தை என்னாயிருது, முடமாயிருது. 5 வயது குழந்தை அதுவாகவே ஓட முடியும், 5 வயது குழந்தை அதுவாகவே நடக்க முடியும். இதை புரிந்து கொள்ளாத ஒரு ஸ்திரீ தன் குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி கீழே போட்டு அதை முடமாக்கி போடுகிறாள். இதே மாதிரி தான் இன்னைக்கு பல பெற்றோர்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு காரியம் கூட செய்ய விடாமல் எல்லாவற்றையும் நீங்களே செய்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு அந்த காரியத்தை குறித்து ஒரு அறிவு வராமல் போகிறது. நீங்கள் இல்லாத காலத்தில் அந்த பிள்ளை இந்த காரியத்தை செய்ய முடியாமல் தலை குனிந்து நிற்கும். பெற்றோர்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான காரியம், சின்ன சின்ன காரியங்களை உங்கள் பிள்ளைங்க கிட்ட கொடுத்து அதை நிறைவேற்ற சொல்லுங்க. சின்ன சின்ன காரியத்தை கைட் பண்ணி கொடுங்க. இப்போவே அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லி கொடுங்க. இந்த உலகத்தில் படிப்பு முக்கியம்தான், ஆனால் படிப்பு மாத்திரமே எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தராது அப்படின்ற விஷயத்த நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒரு சின்னது ஒரு கடைக்கு போயிட்டு வர சொல்லணும். ஏதாவது அந்த பணத்தை கொடுத்து என்ன சொல்லணும், இதை இவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துனீங்கன்னா நாளைக்கு இந்த சின்ன சின்ன நாலேஜுக்கும் உங்கள் பிள்ளைங்க உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்படி செய்வது தான் பிள்ளைகளை நீங்கள் ஊனப்படுத்துவதற்கான அடையாளம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த காரியத்திலிருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களை கொடுத்து அது எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளை தேறினவனாய் நிற்கும் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம். நீங்கள் இல்லாத காலத்திலேயும் உங்கள் பிள்ளை தைரியமாய் நிற்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போவே தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பயத்தை சொல்லி கொடுக்க வேண்டாம். பயம் பயம் பயம்னு ஓடி ஓடி, ஐயோ பிள்ளை இதை செஞ்சால் இதாயிருமே, அதை செஞ்சால் அதாயிருமே, நான் என்ன பண்ணுறது, இப்படி பண்ணுறது அப்படின்ற காரியத்திலிருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுவாரே தவிர நம்மளும் முயற்சி செய்யணும். ஆனால் 100% பிள்ளைகளை கர்த்தரத்தில் ஒப்புவித்து ஜெபிங்க. உங்கள் பிள்ளைக்கான காரியம் மாறும். மேலும் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.